வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பற்றியே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அந்த படம் அவ்வளோ த்ரில்லராக பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்த்தேங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் உள்ள ஆட்களுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத வச்சு நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பார்க்குற வியூவை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதை வச்சு ஒருத்தர் சொன்னால் 2 பேர் சொன்னால் ஓகே, ஒருத்தர் 2 பேருக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை வச்சு நம்ம படத்தை முடிவு பண்ணக்கூடாதுண்ணா. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த படத்தை ஐயோ படம் அப்படி இருந்தது, நான் 2 சீனில் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன், அப்படி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கு, அவ்வளோ பேய் போடணும் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்களா. சொல்லும் போதே ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மல்ல இருக்க காத்தனூர் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே சென்னையை சேர்ந்த சில யூடியூபர்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து, அதுக்கப்புறம் அந்த காத்தனூர் வில்லேஜில் இருக்க ஒரு பொண்ணை சேர்ந்து 5 பேர் அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே சில விஷயங்கள் படம் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. படம் பிடிக்க போனவங்க அவங்க மாயமாகறாங்க. அதை தேடுறதுக்கு சில போலீஸ்காரங்க போகிறாங்க. ஸோ அவங்க அங்கே தேடும்போது ஒரு 5 கேமரா சிக்கியிருக்கு. அந்த 5 கேமராவில் வரக்கூடிய விஷுவல்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கே பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இப்போ இருக்கக்கூடிய மர்மர் அப்படின்ற ஒரு படம். இந்த மர்மர் அப்படின்றதோட மர்மம் அப்படின்னு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு படம் பேர் மேபி மர்மர்னு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். மர்மம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மர்மமாக இருக்குது படம் அப்படின்றதுக்காக அப்படி வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் இந்த படம் மர்மரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இவங்க எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரிஜினலாகவே கேமரா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க சென்னையிலேருந்து அந்த வில்லேஜுக்கு போய் அங்கே வில்லேஜில் இருக்கிற சிலர் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுலேருந்து 24/7 வீடியோ கேமரா ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் காமிச்சிட்டே இருக்காங்க. பேட்டரி நிறைய வச்சிருப்பாங்க முடியாது மேபி. பாவம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேய் வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்போ முடிப்பாங்க, ஏன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு ஒன்று வச்சாங்க, அவங்க ரியலாக காமிக்கணுன்றதுக்காக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அப்படியே எப்படி இருக்கோ ரியலாக காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பட் ஓகே. ஆனால் வியூவர்ஸுக்கு அது ஒரு த்ரில்லராக இருந்ததுதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்து ஏமாற்றிருந்தாங்க. 5க்கு 1 மதிப்பெண் கொடுக்குறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு பயம்புறுத்துற சீன், அதுவும் ஜஸ்ட் ஸ்டெப்பை வச்சு மட்டுமே நிறைய பயம்புறுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் பயம்புறுத்துற மாதிரி இருந்துதான் கேட்டால் நிறைய பேர் பயம்புறுத்துற மாதிரி இருக்காது. அந்த படத்தில் நடிச்சவங்க ஒரிஜினலாக அந்த வீடியோ எடுக்க போயிருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல காட்டுக்குள்ள திடீர்னு நைட்டில் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும்போது மேபி அவங்களுக்கு நல்லா பயமுறுத்துற விஷயமா இருந்திருக்கும். பட் ஆனால் படம் பார்க்குற நமக்கு அப்படி பயமுறுத்துச்சான்னு கேட்டால் சில இடத்துல விஷுவலாக பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல சில இடத்துல பயமுறுத்துற மாதிரி இருந்தது உண்மையிலேயே. ஆனால் படம் முழுக்க நமக்கு எப்படியாவது ஒரு ஹாரர் மூவினா எப்படி இருக்கும், நம்மள அடிக்கடி பயமுறுத்துற சீன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இந்த படத்துல அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஒரிஜினலாக காமிக்கக்கூடிய ஒரு படம்ன்றதுனால இருக்கிற விஷுவல்ஸை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா காமிக்காம இருந்ததுனால மேபி அப்படி நமக்கு இருந்திருக்கலாம். அதுதான் ஒரு ஒரிஜினல் ரீசன். ஆனால் படம் ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த மாதிரி ஒரு சென்னையை சேர்ந்த ஒருத்தவங்க இப்படி யூடியூப்ல போய் அங்கே வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா பக்காவா எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். தவிர்த்து இதுல பயமுறுத்துற மாதிரி இந்த இடத்துல போனா இப்படி இருக்கு அப்படி இருக்கும், இந்த 2 சீன்லாம் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. தவிர்த்து உண்மையிலே அவங்க படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னாங்களான்னு தெரில. ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லியிருந்த மாதிரி ஃபீல் ஆகுது பார்க்கும் போதே. ஏன்னா இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குன்றதை ரியலாக சொல்கிறோம்ல. ஸோ அது தப்பாக நமக்கு புரிஞ்சது என்னவோ அதை வச்சு தான் மக்கள்கிட்ட சொல்கிறோம். தவிர்த்து அவங்க சொல்கிறத வச்சு நிறைய பேர் புக்கிங் பண்ணி போவாங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு மட்டும் புக்கிங் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா படமே கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. புக்கிங் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த படத்தில் நெகட்டிவான ஒரு படமாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தையும் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்க்குறப்பே நல்லா தெரியும். நாம படம் பார்க்குறவங்களா இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக ஹாரராக இருக்காது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 நபர் இருக்காங்க பாருங்க, அந்த 5 நபர் கூட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த படம் பயமுறுத்துகிற படமாக இருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு நார்மலான படம் தான். தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கன்னா பயப்படவே தேவை. குழந்தைங்களை கூட நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் பயப்படுற மாதிரி இல்லை. என்னோட ரேட்டிங் 5க்கு 2.5 ஆவரேஜான மூவி. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்த ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த நமக்கு சொல்லணும்னு நினச்சி ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே பாராட்டுக்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கம்.